ஆர்டிகல் 15 எடுத்துட்டோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிமினேஷனை பத்தி குறிக்கிறது. இப்போ இந்த நான் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம இதை பார்க்கலாம். நான் டிஸ்கிரிமினேஷன் எந்த வகையில ஒருத்தரை நான் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னா ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப், அரசு ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஒன்லி, இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப், ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப். ஓகே, ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 5 வகையில மட்டும்தான் அரசு ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ மற்ற வகையில டிஸ்கிரிமினேட் பண்ணலாமா? தாராளமா மற்ற வகையில அரசாங்கம் ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். இந்த வகையில டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ், ரிலீஜியன், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 5 வகையில மட்டும்தான் அரசாங்கம் ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அக்கார்டிங் டு ஆர்டிகல் 15. ஓகே, ஸோ இப்போ 14 என்ன சொல்லுது? இப்போ 14 என்ன சொல்றாங்க? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. 15 என்ன சொல்லுது? இந்த 5 வகையில ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படி சொல்றாங்க. இப்ப அடுத்தது இப்போ இது வெறும் புரிஞ்சுக்கிங்க. 14 என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. 15 என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ இந்த ஆர்டிகல் 15 பொறுத்தவரையில குரூஷியல் வேர்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா குரூஷியல் வேர்டு எதை சொல்லுதுன்னா டிஸ்கிரிமினேஷன். அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி வந்துடும்? டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். உங்களுக்கு என்ன கேள்வி வந்துடும்? டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துடும். இப்போ அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன விளக்கம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, ஓகே, கதி ரங்கன் ரவால் விசஸ் ஸ்டேட் ஆஃப் சௌராஷ்டிரா. கதி ரங்கன் ரவால் விசஸ் ஸ்டேட் ஆஃப் சௌராஷ்டிரா. அதுல சுப்ரீம் கோர்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் தருதுன்னா distinguishing unfavorably from others. distinguishing unfavorably from others. ஸோ ஒருத்தரை அன்ஃபேவரபிளா இன்னொருத்தர்கிட்ட இருந்து டிஸ்டிங்விஷ் பண்ணா அது டிஸ்கிரிமினேஷன், which means making an adverse distinction with regard. making an adverse அதாவது டிஸ்கிரிமினேஷன் அல்லது டிஸ்டிங்விஷிங் அல்லது டிஸ்டிங்ஷன். making an adverse distinction with regards. ஸோ இதை தான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு குரூஷியல் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி. ஆர்டிகல் 15 இருக்கிற இன்னொரு குரூஷியல் வேர்டு வந்து ஒன்லி. ஸோ இந்த ஒன்லி எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப். அப்போ வேற கிரவுண்ட்ஸ்ல டிஸ்கிரிமினேட் பண்ணலாம்னா தாராளமா டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். ஒரு அரசு ஒரு பர்சனை ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இதுல மட்டும்தான் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. வேற வகையில டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி சொல்லியிருக்கிற பட்சத்துல 1950ல கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நான் சொல்ல போறேன், நல்லா கவனிங்க. 1950ல கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அப்போ ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அரசு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பாலிசியை கொண்டு வருது. ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ஒரு பாலிசியை கொண்டு வருது. சீட்ஸ் வில் பி ரிசர்வ்ட் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். எந்த இடத்துல சீட் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க? இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சீட்ஸை ரிசர்வ் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு மெட்ராஸ் கவர்மெண்ட் அவங்களுடைய பாலிசியை கொண்டு வராங்க. in 1950. ஓகே, இந்த பாலிசி மெட்ராஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த பாலிசி ஆர்டிகல் 15க்கு எதிராக இருக்கு. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? காஸ்ட் அடிப்படையில ஒரு அரசு இந்தியன் சிட்டிசனை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. பட் மெட்ராஸ் அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு? காஸ்ட் அடிப்படையில இந்தியன் சிட்டிசனை டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? காஸ்ட் அடிப்படையில் டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்கன்றத தெரிய வருது. இப்போ சம்பக் துரைராஜன் ஸோ இப்போ சம்பக் துரைராஜன் அப்படின்றவர் கேஸ் போடுறாரு சுப்ரீம் கோர்ட்ல. என்ன கேஸ் போடுறாருன்னா மெட்ராஸ் கவர்மெண்ட்
கொண்டு வந்த பாலிசி இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. மெட்ராஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த பாலிசி இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு சம்பக் துரைராஜன் அவருடைய கேஸை போடுறாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல விவாதங்கள் நடக்குது. ஸோ அப்படி விவாதங்கள் நடக்கும்போது மெட்ராஸ் கவர்மெண்ட் கிட்ட அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. மெட்ராஸ் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அஃப்கோர்ஸ் நாங்க கொண்டு வந்தது தப்பு, அப்படிதான் நாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 3ல இருக்கிற 15 வயலேட் பண்ணிட்டோம், அது உண்மைதான். ஆனா அதே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 4ல இருக்கிற, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில பார்ட் 4ல இருக்கிற 47 நாங்க ரெகுலேட் பண்றதுக்காக தான் 15 வயலேட் பண்றோம். 46 நாங்க ரெகுலேட் பண்றதுக்காக தான் 15 வயலேட் பண்றோம். அப்போ 46, 47 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த சோஷியலி எஜுகேஷனல் பேக்வர்ட் சொசைட்டி. ஒரு சோஷியலி எஜுகேஷனல் பேக்வர்ட் சொசைட்டி அப்லிஃப்ட்மெண்ட் பண்றதுக்காக அரசாங்கம் சில வெல்ஃபேர் மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு, பார்ட் 4 ஆர்டிகல் 46 சொல்லியிருக்கு. அதை நாங்க பண்ணோம். ஸோ அதனால ஆர்டிகல் 15 பார்ட் 3ல இருக்கிறது வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னு மெட்ராஸ் கவர்மெண்ட் அவங்களுடைய விளக்கத்தை கொடுக்குறாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, த ஆக்ஷன் மேட் பை த மெட்ராஸ் கவர்மெண்ட், த பாலிசி கிரியேட்டட் பை த மெட்ராஸ் கவர்மெண்ட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் பிகாஸ் பார்ட் 3 இஸ் கிரேட்டர் தேன் பார்ட் 4. ஏன் அப்படின்னா பார்ட் 4 வந்து அட்வைசரி இன் நேச்சர், பார்ட் 4 வந்து ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர், பார்ட் 3 வந்து ஜுடிஷியரி இன் நேச்சர். சொல்லலாம் இது ஜுடிஷியல் பண்ணலாம், ஜுடிஷியலி இன் நேச்சர். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க பார்ட் 4 நிலைநாட்டுவதற்காக பார்ட் 3 வயலேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது தவறு, அன்கான்ஸ்டிடியூஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பேக் படி சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் சிட்டிசனுக்கும், அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கும், ஓகே, ஆர்டிகல் 14 ப்ரொஹிபிட்ஸ் த ஸ்டேட் ஃப்ரம் த டினைங் த பர்சன் ஈக்குவாலிட்டி ஆஃப் த லா. ஸோ இது எல்லாமே சேஞ்சஸ் கொண்டு வரப்படுது. ஆர்டிகல் 15 கிளாஸ் 1, ஆர்டிகல் 16 கிளாஸ் 2. ஸோ இது எல்லாமே கொண்டு வந்து இதெல்லாம் சிக்கிம் ஸ்டேட்ஸ்ல. பட் ஆர்டிகல் 15 கிளாஸ் 4, ஆர்டிகல் 16 கிளாஸ் 4, ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, ஓகே, இந்த சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் பீப்புளுக்கான ரிசர்வேஷனுக்கான இடம் கொடுக்குது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்.